குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு உலகத்திலே நான் தான் பெரிய அதிபர், அது மதிக்கப்படவில்லை. உலகத்தினுடைய சமாதான புறா நான் தான், எனக்கு தயவு செய்து எப்படியாவது இந்த நோபல் பரிசு கொடுத்துருங்கன்னு சமீபத்தில் நோபல் பிச்சை எடுத்தவர். இந்து மதத்தில் இருக்கின்ற பல மக்களை பல பிரிவுகளாக பிரிப்பதற்கு, தமிழ்நாட்டு அரசியலை குழப்புவதற்கு ஜோசப் விஜய் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தவில்லை என்றால் நரகத்தின் வெளிச்சத்தை பார்ப்பீங்கன்னு டிசம்பர்ல சொன்னாரு. இந்த அக்டோபருக்குள்ளாரையே இஸ்ரேல் அழித்து ஒழித்து இருக்கின்ற பாலஸ்தீனியருடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 60,000க்கு மேல. 60,000 பேரை கொன்று குவித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு இடத்திலும் இடையில் பெஞ்சமின் நெத்யாவிற்கு உண்டான எல்லா உதவிகளையும் ஸ்ட்ராட்டஜிஸ்டிக் உதவின்னு சொல்லுவாங்க, இந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டதற்காகவோ, திருப்பூர் போன்ற நகரங்கள் முடக்கப்பட்டதற்காகவோ, பல தொழில்கள் நசுக்கப்பட்டதற்காகவோ வாய் திறக்காத மோடி அவர்கள் மறுபடியும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் போன்ல வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், நாங்க 2 பேரும் பேசணுங்கிறாரு. விருந்து கொடுத்த உடனே பாகிஸ்தானோட அமைச்சர் என்ன சொல்றாரு, ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்கிறார். நல்லா யோசிங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு பல முறை சொல்லிட்டு வந்தார். அது இங்கே உள்ள பத்திரிகைகள்லாம் 4வது முறை, 5வது முறை சொன்னார், 7வது முறை சொன்னார், 19வது முறை சொன்னார் அப்படின்லாம் எண்ணிக்கை சில போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் இத்தனை போகிற உலகத்தில் நிறுத்தியிருக்கிறேன், அமைதிக்கான பரிசு அந்த எனக்கு தான் வரணும், நோபல் பரிசு கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினார். அது ஒரு பேசு பொருளாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் நோபல் பரிசு அறிவித்தாங்க. அது வெனிசுலா இரும்பு பெண்மணி மரியா கொரினாவுக்கு அது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இப்போ அந்த வெனிசுலா இரும்பு பெண்மணிக்கு அந்த அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிது அப்படிங்கிற நியூஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருந்ததோ அதே அளவுக்கு இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்புக்கு கிடைக்கவில்லை இல்லை அப்படிங்கிற செய்தியும் பெருசாக போட்டிருந்தாங்க. இதுவும் எல்லோரும் சில பேர் கிண்டலும் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே அமைதிக்கான முயற்சியை அவர் எடுத்தாரா? அது இந்தியா பாகிஸ்தானாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், அந்த முயற்சிகளை அவர் எடுத்தாரா? இல்லை உலகம் அமைதியாக இருக்கணும்னு அவருடைய எண்ணமாக இருந்ததா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்போவுமே நிறைய உள்ளூர் சண்டையர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப அயற்சியாக இருக்குன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். பேசி வந்து இந்த மக்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, நமக்கே ரொம்ப டயர்டாகுது, இந்த காலையில் எழுந்தால் எதுவும் சுதந்திரமான மகிழ்வான எண்ணங்களோடு எழ முடியவில்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவித்தோம். உள்ளூர் சண்டையர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா உலக சண்டையர் ஒருத்தர் இருக்கார், நான் வந்து என்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாது, என்னை மீறி எதுவும் நடந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் எப்படி நம்ம ஒருத்தரை விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி உலகத்தினுடைய சமாதான புறா நான் தான், எனக்கு தயவு செய்து எப்படியாவது இந்த நோபல் பரிசை கொடுத்துருங்கன்னு சமீபத்தில் நோபல் பிச்சை எடுத்தவர். அதை அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்பு வந்து இந்த முறை வந்து வெல்லுவதற்குண்டான காரணமே வந்து நிறவெறியையும் இனவெறியும் ஊட்டி தான் அவருடைய தேர்தல் வெற்றியை வந்து அவர் அடைகிறார். மண்ணின் மைந்தர்கள், அமெரிக்காவினுடைய பூர்வகுடி மக்கள், இவங்கெல்லாம் வந்து தான் நிரந்தரமாக அங்கே இருக்கணும், குடியேறிகளால் இந்த நாடு வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனவெறியை விதைத்து அந்த இனவெறியின் மூலமாக நிறவெறியை கொண்டு வந்து அதிலே நிறைய வந்து விமர்சனங்கள் இருக்குது. ட்ரம்பினுடைய குடும்பமே வந்து 3-4 நாடுகளிலிருந்து வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம், நீயே ஒரு வந்தேறி தானேன்னு அங்கே ஒரு அமெரிக்கர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய மூதாதையர்கள் ஜெர்மன்லேருந்தும் ஸ்காட்லாண்ட்லேருந்தும், உங்களுடைய மனைவி வந்து செக்கோஸ்லாவியா பக்கம் இருந்தும் வந்தவங்க, இதில் நீங்கள் எப்படி அமெரிக்காவுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டிசம்பர் மாதம் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றார், ஜனவரி மாதம் பதவியேற்றார்.
பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. காசாவில் இருக்கின்ற ஹமாஸ் குழு தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் நரகத்தினுடைய வெளிச்சத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னாரு. பதவியேற்பதற்கு முன்பாகவே பாலஸ்தீனம் என்ற நாட்டில் இருக்கின்ற காசா பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹமாஸ் என்ற குழுவை நீங்கள் வந்து நரகத்தினுடைய வெளிச்சத்தை பார்ப்பீர்கள் என்று பதவியேற்புக்கு முன்னாலேயே மிரட்டியவர் தான் ட்ரம்ப். இதில் ஒரு வேடிக்கையான தகவல் வந்து சொன்னால் நமக்கு சிரிப்பாக இருக்கும். இப்போது தமிழ்நாட்டில் வச்சுப்போம், ஒட்டுமொத்த இந்தியாவில் வேணாம், தமிழ்நாட்டிலையும் பார்த்தாலும் சரி இந்தியாவிலையும் பார்த்தாலும் சரி, சிறுபான்மையின கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒழிப்பது தான் எங்களுடைய முழு நேர கொள்கை என்று ஆர்எஸ்எஸ் எப்படி பேசுகிறதோ, அமித்ஷா கூட சமீபத்தில் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வந்து மிக அதிகமாயிடுச்சு, சமீபத்தில் ஒரு மந்திரி வந்து இஸ்லாமியர்கள் வந்து இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்றலாம் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்து மதத்தில் இருக்கின்ற பல மக்களை பல பிரிவுகளாக பிரிப்பதற்கு தமிழ்நாட்டு அரசியலை குழைப்பதற்கு ஜோசப் விஜய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உலக அளவில் வந்து ட்ரம்ப் வந்து பல இடங்களில் வந்து உருவாக்குவார். அவர் சமீபத்திய நோபல் பரிசு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான யுத்தத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், காசாவில் வந்து அமைதி கொண்டு வருவதற்காக ஒரு 20 அம்ச ஒப்பந்தத்தை பாலஸ்தீனத்தோடும் இஸ்ரேலோடும் கையெழுத்திடுவதற்கு காரணமாக நான் இருந்தேன் என்ற காரணத்துக்காக எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு உலகத்திலே நான் தான் பெரிய அதிபர், எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டார். அது மதிக்கப்படவில்லை. நோபல் பரிசினுடைய அமைதி பரிசு கொடுப்பவர்கள் என்றவர்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த குழு எடுக்கின்ற தீர்மானம் தான் அதில் முக்கியமாக நிற்கும். அவங்க வந்து எந்த விதமான அரசியலுக்கும் அடிபணிபவர்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த நோபல் பரிசை வெனிசுலானுடைய மரியா கொரியா மச்சாடோவிற்கு வெனிசுலாவினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளிக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், எதேச்சாதிகாரத்தையும் அடக்குமுறையும் எதிர்த்து யார் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த பரிசு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த குழுவினுடைய தீர்மானம். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து இப்போ காசா ஒப்பந்தம் வந்து எகிப்தில் கையெழுத்தாகி நான் சொன்ன மாதிரி ஒரு 20 அம்ச ஒப்பந்தம் முடிந்து காசாவில் இருக்கின்ற இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். ஆனால் இஸ்ரேல் அடைத்து வைத்திருக்கின்ற பாலஸ்தீனியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், பதவியேற்பதற்கு முன்னாலேயே காசா ஹமாஸ் குழு தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தவில்லை என்றால் நரகத்தின் வெளிச்சத்தை பார்ப்பீங்கன்னு டிசம்பரில் சொன்னார். இந்த அக்டோபருக்குள்ளாரையே இஸ்ரேல் அழித்து ஒழித்திருக்கின்ற பாலஸ்தீனியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60,000க்கு மேலே. 60,000 பேரை கொன்று குவித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு இடத்திலும் இடையில் பெஞ்சமின் நெத்யாவிற்கு உண்டான எல்லா உதவிகளையும் ஸ்ட்ராட்டஜிஸ்டிக் உதவின்னு சொல்லுவாங்க, அதை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாமியருடைய எண்ணிக்கை 200 கோடி, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வந்து 25%. இஸ்ரேலுடைய மக்கள் தொகை இன்றைய தேதிக்கு வந்து 1,55,00,000 கிட்ட. அதில் 75-80 லட்சம் பேர் தான் இஸ்ரேலில் இருக்காங்க. மீதி பேர் அமெரிக்கா போன்ற பல, அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சத்துக்கு மேலே யூதர்கள் இருக்காங்க. உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 0.2%, 0.2% தான் அவங்களுடைய மக்கள் தொகை. ஆனால் கோமணம் மாதிரி இருக்கிற ஒரு நாடு, வெறும் 1.5 கோடி மக்கள் தொகையை வச்சிருக்கிற ஒரு நாடு 200 கோடி இஸ்லாமியர்கள் தான் எங்களுடைய எதிரி என்று கட்டமைத்து அமெரிக்காவினுடைய அடியாளாக நின்று அடிச்சிட்டு இருக்க காரணத்தால் தான் நம்ம ஊரில் பிஜேபி வந்ததுக்கு பின்னாடி எப்படி 3% மக்கள் மிக தீவிரமாகவும் முதுகெலும்போடும் மீசையோடும் பேசி கொண்டிருக்கிறார்களோ, அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய மொழியை அமெரிக்காவினுடைய அடியாளாக பேசிட்டு. இப்போது இஸ்ரேலியர்கள் வந்து 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான இந்த போரை கட்டமைத்து நடத்துவதற்கு காரணம் நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புறம் அமெரிக்கா, இன்னொரு புறம் இஸ்லாமிய நாடுகளே அதற்கு துணை போகிறார்கள்.
அமெரிக்கா வந்து தங்களுடைய ஆதரவு கருத்தில் வச்சுக்கணும், அரவணைப்பில் இருக்கணுன்றதுக்காக பல அரேபிய நாடுகள், குறிப்பாக மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நாடுகள் தங்களுடைய முதலீடுகளை அதிகமாக அமெரிக்காவில் செஞ்சு எண்ணெய் விற்பதற்கும் ஆயுதங்களை வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்காக அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை எந்த நாடு இஸ்லாமியர்களை எதிரியாக கருதுகிறதோ, இஸ்லாமியர்களை அழிப்பதையே முழுநேர வேலையாக வைத்துக்கொண்டு ஒரே ஒரு கோடி 1.5 கோடி பேரில் 75 லட்சம் மக்களை மட்டுமே இஸ்ரேலில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இப்ப காசா பகுதியில் இருக்கின்ற பாலஸ்தீனருடைய எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 50 லட்சம். இந்த பாலஸ்தீனத்தை 3 பிரிச்சிங்கன்னா மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க, கிழக்கு ஜெருசலேம் சொல்லுவாங்க, காசான்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 3 பகுதிகளும் சேர்ந்தது வந்து பாலஸ்தீனம். இந்த பாலஸ்தீனம் வந்து அவருடைய பூர்வகுடி நாடு என்று சொன்னாலும் 2வது உலகப் போர் 1945க்கு பின்னாடி ஜெருசலேம் என்பது இயேசு பிறந்த இடமாக இருக்கின்ற காரணத்தால் இஸ்ரேலியர்கள் வந்து அதற்கு முன்னாலேயே எங்கள் ஆட்சி இருந்தது, ஆகவே இது எங்களுடைய பூர்வகுடி நிலம் சொல்லிட்டு நாடற்றவர்களாக இருந்தவர்கள் அதுக்கு பின்னாடி வந்து இஸ்ரேலை வந்து உருவாக்குறாங்க. இப்படி வந்து அதனுடைய வரலாறில் வந்து மிகப்பெரிய சண்டை இருக்குது, மதம் சார்ந்த சண்டை இருக்குது. இயேசுக்கு முன்னால், இயேசுக்கு பின்னால், அப்புறம் வந்து நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னால் பின்னால் என்று சொல்லும்போது அந்த கல்ச்சுரல் எத்தனிக் வார் என்று சொல்லப்படுகின்ற கலாச்சாரம், மொழி, குடும்பங்கள் சம்பந்தமான போர் என்பது மிக நீண்ட காலமாக நடந்துட்டுருக்கு. ஆகவே யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு வந்து ஆன்டிசெமிட்டிசம் சொல்லுவாங்க. அது கிறிஸ்தவத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் மீதான வெறுப்பு வந்து எப்போவுமே இருக்கும். அதற்கு காரணம் வந்து அது இயேசுநாதர் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஆழமான விவாதங்களை கொண்ட ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட சமீபத்தில் வந்து ஐநா சபையில் பாலஸ்தீனத்திற்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கணுன்றதுக்காக இங்கிலாந்து, பிரான்ஸு, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க, பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய விளைவாக யாசர் அராஃபத் காலத்திலிருந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்திரா காந்தி காலத்திலே வந்து பாலஸ்தீனத்தை இந்தியா ஒரு நாடாக அங்கீகரித்திருக்கிறது. இன்றைக்கும் கூட அதான் நிலைமை. அப்போது ஐநா சபையில் கிட்டத்தட்ட 140 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ சமீபத்தில் நடந்த ஐநா சபை கூட்டத்தில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிரான கருத்துக்களை பேச ஆரம்பித்தவுடன் அந்த மண்டபத்தில் இருந்த பல நாட்டு தலைவர்களும் டிப்ளமேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாலை விட்டு வெளியில் போனாங்க. நெத்தன்யாகு வந்து கிட்டத்தட்ட காலியான மைதானத்தில் வந்து பிஜேபி கட்சி நடத்துகிற மாதிரி, கூட்டம் நடத்துகிற மாதிரி தனியாக பேசிகிட்டு இருந்தார் நெத்தன்யாகு. அதுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே நடந்திருக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட்டு நடந்ததுக்கு பின்னாடி நம்ம மறுபடியும் போய் பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், டிசம்பர்லேயே வந்து சொல்லிட்டாரு காசாவில் இருக்க ஹமாஸ் வந்து நீங்கள் வந்து பின்வாங்கணும், இல்லைன்னா நரகத்தின் வெளிச்சத்தை பார்ப்பீங்கிறார். இஸ்ரேல் என்ன சொல்லுது, ஒரு பக்கம் ஹிஸ்புல்லான்ற ஒரு குரூப்பு, இன்னொரு பக்கம் ஹவுத்தீஸ் என்ற குரூப்பு யெமனில், லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா, இங்கே பாலஸ்தீனத்தில் வந்து ஹமாஸ். இந்த 3 குழுக்களும் தீவிரவாத குழுக்கள் என்று இஸ்ரேல் வந்து அடையாளப்படுத்துகிறது, பிரகடனப்படுத்துகிறது. எதனுடைய அடிப்படையில்? மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் தீவிரவாதிகள் சொல்கிறான். அப்போ இஸ்ரேலியர்கள் வந்து போராடுறது உலக அமைதிக்காக போராடுறான். இந்த 1.5 கோடி பேரும் அவனுடைய மதமான யூத மதத்துக்கு போராடுறான். இப்போ நீயும் உன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்கும் உன் மதத்திற்கு எதிரானவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நேஷனாலிட்டி என்பதை ரிலிஜியன் பேஸ்டு நேஷனாலிட்டியாக மாற்றிக்கிறதுக்காக இன்னொரு மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மதத்தில் இருப்பவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஹவுத்தீஸு, ஹிஸ்புல்லா, ஹமாஸ்லாம் என்ன சொல்கிறான், எங்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக ஆயுதம் எடுக்கின்றவனை நாங்கள் ஆயுதங்களால் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிற காரணத்தால் உங்கள் பார்வையில் 200 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கின்ற இடத்துல சில குழுக்களை வந்து நீங்கள் தீவிரவாத குழுக்கள்னு காமிக்கிறீங்க. அது தீவிரவாத குழுக்கள் என்பது உண்மையும் கூட. ஏன்னா இப்போ ஐசிஎஸ் வந்தது, மிக தீவிரமான ஒரு குரூப்பாக சிரியா பக்கம்லாம் வந்து இருந்தாங்க. இன்றைக்கும் தலிபானை வந்து உலக நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை.
தலிபான்கள் என்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட மிக தீவிரமான கருத்துக்களை கொண்டவர்கள், அழித்தொழிப்பதில் எல்லாவற்றிலும் முன்னிற்பவர்கள் என்ற காரணத்தால் இஸ்லாமிய நாடுகளே அவர்களை அங்கீகரிப்பதில்லை. 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுமே அடிச்சுக்குது. நான் இன்னொரு நிகழ்ச்சியில் ஒரு 2 நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொன்னேன், அமெரிக்காவினுடைய படைத்தளம் ஆப்கானிஸ்தானில் இருந்தப்போ தான் 45 நிமிஷத்தில் அபோடாபாத் போய் ஒசாமா பின் லேடனை அழிச்சிட்டு வர முடிஞ்சுது. அப்போ அமெரிக்காவுக்கு படைத்தளங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்களும் இஸ்லாமியர்களாகவே இருக்கிறார்கள். பல அரேபிய நாடுகளில் படைத்தளங்களை கொடுத்திருப்பவர்கள் இஸ்லாமியர்களாகவே இருக்கிறார்கள். கத்தாரில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய படைத்தளம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த இஸ்ரேல் அமெரிக்கா கொடுக்குற ஒரே ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தன்னுடைய மதத்தை மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்தினுடைய விஷயங்களில் அவங்களுடைய பங்கேற்பு ஏதாவது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த இஸ்ரேலினுடைய மிக 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 முக்கியமான நடவடிக்கைகளே பார்த்தீங்கன்னா 1945 தொடங்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக போர் போர் போர். இந்த போருக்கு எப்பவுமே அமெரிக்காவை பின்னாடி வச்சுக்கிறது. உலக நாடுகளுடைய அமைதிக்கு எல்லாம் ஒரு குந்தகத்தை விளைவிக்கின்ற வண்ணமாக இஸ்லாமியர்களோடு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போர் என்பதை வேறு வேறு வண்ணங்களில் வேறு வேறு பெயர்களில் தொடர்ந்து கோல்டாமேயர் காலத்திலிருந்து போயிட்டு இருக்கு. அப்போது நம்ம ரொம்ப பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பகுதியாக இந்த 2-3 மாதத்தில் ட்ரம்ப் தனக்கு அமைதி தான் வரணும், போரை நிறுத்துறேங்கிறார். இப்போது நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கே இவர் அழைக்கலை. அவமரியாதை செய்யப்பட்டார் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடின்னு இவரும் சொல்கிறாரு, என்னுடைய நெருங்கிய நண்பர் ட்ரம்ப்னு அவரும் சொல்கிறாரு. இதுவரைக்கும் விதிக்கப்பட்ட வரிகளுக்காகவோ ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டதற்காகவோ திருப்பூர் போன்ற நகரங்கள் முடக்கப்பட்டதற்காகவோ பல தொழில்கள் நசுக்கப்பட்டதற்காகவோ வாய் திறக்காத மோடி அவர்கள் கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி நான் மறுபடியும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நான் ஃபோனில் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன், நாங்கள் 2 பேரும் பேசணுங்கிறாரு. ஆனால் அந்த பக்கம் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு. யார்? ட்ரம்ப்பு. விருந்து கொடுத்த உடனே பாகிஸ்தானோட அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்கிறார். ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்கிறாரு. நல்லா யோசிங்க. இந்த பக்கம் இதோட 50வது வாட்டி சொல்லிட்டாரு. அது ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் பேசுகிறார ஒழிய இந்தியாவிலிருந்து, குறிப்பாக ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து, அதிலும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்லிருந்து அல்லது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியிலிருந்து ஜெய்சங்கர் தவிர 2-3 அதிகாரிகள் தவிர இன்னும் அமெரிக்காவிற்கு எதிரான குரலை இந்தியா எழுப்பவே இல்லை. விசாவினுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததற்கு பின்னாலும் 100% வரி விதிப்பிற்கு பின்னாலும் அந்த வரி விதிப்பிற்கு காரணமாக இருப்பது நீங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குகின்ற காரணத்தால் உங்களிடமிருந்து பெறுகின்ற பணத்தின் காரணமாக உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துது. ஆகவே உங்களுக்கு நான் விசா கட்டுப்பாடுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரன்றதை வேணும்னே செஞ்சு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போய் குடியேறி 50-60 வருடங்களாக குடியுரிமை வாங்கிய இந்தியர்களாக இருந்தாலும், H1B விசாவில் இருக்கின்ற பல லட்சம் இந்தியர்களாக இருந்தாலும், என்னைக்கு ஊருக்கு திரும்ப போகிறோமோன்ற பயத்தில் இருந்தாலும் என்ன இதற்கெல்லாம் காரணமாக இருந்து செயலிகளின் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அங்கே போய் மத பிரச்சாரத்தையும் இனப்பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருந்த ஒரு கும்பல் இதற்கெல்லாம் காரணமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை உலக நாடுகளே வெளிக்கொண்டு வந்ததற்கு பின்னாலும் கூட இந்தியா தனது கள்ள மௌனத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுக்கு நடுமத்தில் நீங்க பாருங்க, நான் சொன்ன கத்தாரில் தான் ஒரு பேஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த ஜூன் மே மாதம் இந்த 2 மாசத்துக்குள்ள நடந்த கூத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணுது. அந்த ஈரான் மேல ஒரு தாக்குதல் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஈரான் ஷியாக்கள் கணிசமாக 80-90% உள்ள மக்கள். உலகத்தில் இருக்கின்ற சுன்னி முஸ்லீம் இனத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவாக ஷியா மக்களோடு சேர்வதில்லை. கிட்டத்தட்ட ஈரான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக இருந்தாலும் கூட அணு ஆயுதங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, அணு உலைகளை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக இருந்தது. அப்படி இருந்த நாட்டின் மீது இஸ்ரேல் நேராக போய் அடிக்கிறான். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மதகுருமார்கள், இராணுவத்தை சார்ந்த அமைச்சர்கள், டிப்ளமேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல அதிகாரிகளை ட்ரோன் மூலமாக போய் அடிக்குது. அப்படி ட்ரோன் மூலமாக போய் அடித்த உடனே ஈரான் அதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுத்தே தீர்வோம் என்பதற்காக
ஈரான் தன்னை காத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் மேல போய் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தும் போது அதே மாதிரியான தாக்குதல் நடந்துச்சு. ஒரே நேரத்தில் 500 ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது வீசப்பட்டது. ஒரு இரவு ஃபுல்லா வானவேடிக்கை மாதிரி இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்தது. இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அதே ஜூன் மாதம் 25 அமெரிக்கா என்ன பண்ணுது, அவங்களுடைய B-2 ஸ்டெல்த் பாம்பர்லாம் போட்டு ஈரானில் இருக்கின்ற 3 அணு ஆயுத மையங்களை தகர்த்தார்கள். இப்ப இந்த போர், இந்த தாக்குதல் ட்ரம்ப் நடத்ததுக்கு உண்டான காரணம் என்ன? ஊரெல்லாம் போரை நிறுத்தினேங்கிறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் இருந்த போரை நான் நிறுத்தினார். இதே தைவானுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை நடத்திட்டு இருக்கு. தைவானுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சீனா தைவான் தன்னுடைய நாடு, தன்னுடைய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு தைவான் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் கம்ப்யூட்டர் துறை என்பது 90% முடக்கப்பட்டுவிடும். கம்ப்யூட்டர்களுக்கு உண்டான மிக முக்கியமான பாகங்களை கிட்டத்தட்ட 90% உற்பத்தி செய்கின்ற நாடாக தைவான் இருக்கு. அப்ப தைவானை தத்தெடுக்க வேண்டியதானே அமெரிக்கா. ஆனால் சீனா கிட்ட ஒரு பக்கம் சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட மீண்டும் இவர் சொல்லுவார் 100% வரி நான் விதிக்கிறேன்னாரு. உடனே ஜீபென் நானும் 100% வரி விதிக்கிறேங்கிறார். இப்ப இவங்க உலக நாடுகள்லாம் இவர் எப்படி நடத்தியிருக்காருன்னு பாருங்க. இப்ப நம்ம நரேந்திர மோடிக்கே அழைப்பு கொடுக்கலன்னு சொன்னேன். அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் கத்தார்ல இருக்கு. இது ஹமாஸ் தாக்குனாங்க. இந்த கத்தாருக்கு பிரச்சனை வருது. இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அமெரிக்காவிற்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தங்கள் மீது தாக்குதல் வருது. இப்ப கத்தாரும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில உட்காருது. எகிப்தும் உட்காருது. ஏன்னா எகிப்துலாம் பாலஸ்தீனத்தினுடைய எல்லையில் இருக்கு. இப்படி இருக்கும்போது எந்த இடத்துல ட்ரம்ப் போரை நிறுத்தியிருக்காரு? இவரே ஈரான் போய் அடிக்கிறாரு. இவர் பின்னாடி இருந்துகிட்டு இருக்கிற இஸ்ரேல் நான் சொன்ன மாதிரி 1.5 கோடி பேர் இருந்துக்கிட்டு 200 கோடி மக்கள் இருக்கின்ற இஸ்லாமியர்களை நாங்கள் ஒழிச்சிருவோம் சொல்லிட்டு எல்லா இடங்களையும் போய் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க. நெத்தன்யாகு புறக்கணிக்கப்படுகிறார் ஐநா சபையில். இருந்தாலும் கூட ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவை இன்னும் 1% கூட பின்வாங்கல. ஒரே ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு, நெத்தன்யாகு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது முன்னேற்றத்திற்கு உண்டான வழி இல்லை, நீங்க ஒத்துழைச்சே தீரணும்னு சொல்லிட்டு செல்லமா கொஞ்சம் கிள்றாரு. கடிதோச்சி மெல்ல எரிகின்ற மாதிரி செல்லமா கிள்றாரு. அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்க, அமெரிக்காவினுடைய சண்டியர்த்தனம் என்பது இந்த இடத்தில் மட்டுமில்லை, இந்த காலத்தில் மட்டுமல்ல. கிட்டத்தட்ட 28-30 கோடி மக்களை மட்டுமே கொண்டிருக்கின்ற அமெரிக்கா என்பது உலகத்தினுடைய வல்லரசு என்பதில் 2வது கருத்தே கிடையாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்ப்போம், ஜெர்மனி என்பது அஃபிஷியலாக அவங்களுக்கு மதம் என்பது எதுவும் கிடையாது. அந்த ஜெர்மனி அரசாங்கத்திற்கு என்று அறிவிக்கப்பட்ட மதம் எதுவும் இல்லை. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபாலோயர்ஸ் கிறிஸ்டியன்ஸ். கிட்டத்தட்ட 40% மேலானவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹிட்லர் இருக்கார்ல, ஹிட்லருடைய நாசி ஆட்சி இருக்குல்ல, அவங்களுடைய முழு நேர வேலை என்ன? யூதர்களை அழிப்பது. அப்ப யூதர்கள் மீதான வெறுப்பை இந்த உலகத்திற்கு கட்டமைத்து கொடுத்தவர் யாரு? அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லருடைய முழு நேர அரசியல், நாசிகளுடைய முழு கொண்டாட்டங்கள், இன அழிப்பு ஒழிப்புகள், ஜெனசைட் என்று சொல்லப்படுகின்ற இன அழிப்பு, இதையெல்லாம் முன்னின்று நடத்திய அடால்ஃப் ஹிட்லர் கொன்றொழித்த யூதர்களுடைய எண்ணிக்கை 1939களிலேயே 60 லட்சம் பேர். 60 லட்சம் யூதர்களை அழித்தது ஜெர்மானிய நாசிப்படை. உள்ளுக்குள்ள தான் ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டவர் என்று அரசியலுக்காக ஹிட்லர் சொன்னாலும் கூட அவருக்கு மதத்தின் மீது அவருடைய நம்பிக்கைகள் கிடையாது. ஏனென்றால் ஜெர்மனியில் இருக்கின்ற ஹிட்லரை போன்ற நாசிசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் ஆரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், ஆரியன்ஸ் பார்ன் டு ரூல் என்ற நம்பிக்கையை மிக ஆழமாக உள்ளே கொண்டவர்கள். அப்படி ஆழமாக உள்ளே கொண்டதன் காரணமாகத்தான் 60 லட்சம் யூதர்களை, இன்னைக்கு நீங்க வேடிக்கை பாருங்க, இந்த யூதர்கள் வெறும் 1.5 கோடி தான் சொல்றேன். ஆனா 1939 அவருடைய ஜனத்தொகை 1 கோடியே 60 லட்சம் பேருக்கு மேல இருந்தாங்க.
இப்போ ஹிட்லர் கொன்றொழித்தது மட்டுமே கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள். அப்ப இஸ்ரேலுக்கு நிரந்தரமான எதிரிகளாக யார் இருக்க வேண்டும்? ஜெர்மனி தானே இருக்கணும். ஜெர்மனி தாங்க எதிரியா இருக்கணும். இப்ப நாசிசத்திலிருந்து வெளியில ஜெர்மன் என்பது ஒரு குடியரசு நாடாக மக்கள் அதுல இருந்தெல்லாம் மாறி அவர்கள் கால ஓட்டத்தில் பொது நம்பிக்கைகளுக்கு விட்டாலும் கூட, நீ 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பிறந்தது, நபிகள் நாயகம் அந்த காலத்திலிருந்து இருக்கின்ற மத சண்டையும் இன சண்டையும் தொடரணும்னு நினைக்கிறேன். உன் கண்ணு முன்னாடி 1940 60 லட்சம் பேரை கொன்று குவித்த நாசிகள், அதன் காரணமாக இருந்த ஹிட்லர், அந்த ஜெர்மன் மக்கள் உங்க கண்ணில் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுக்காக இஸ்ரேல் போய் ஜெர்மனி கூட சண்டை போடணும்னு நான் சொல்ல. இவர்களுக்கு நிஜமாகவே 24 மணி நேரம் எதிரியாக இருக்க வேண்டும் என்றால் ஜெர்மனிக்கு மட்டும்தானே அந்த தகுதியா இருக்கு. ஜெர்மனிக்கு மட்டும்தானே அந்த தகுதி இருக்கு. அப்ப இன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் பற்றிலாம் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். யூதர்களை கொன்றொழிப்பதற்கு ஹிட்லர் என்ன வழிமுறைகள்லாம் கையாண்டார்கள், எப்படி அவர்கள் கொடூரமான தண்டனைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து ஆணும் பெண்ணுமாக கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார்கள்ன்றதெல்லாம் அந்த ஹாலோகாஸ்ட்ல வந்துடும். அது தனி. ஆனால் அப்படி நிலைமை எப்படி மாறுது பாருங்க. 60 லட்சம் பேரை கொன்னவங்க கிறிஸ்டியானிட்டி தான் மதமாக இருந்தாலும் அறிவிக்கப்பட்ட மதம்ன்றது ஜெர்மனியில் எதுவும் இல்லை. ஆனால் மக்களுடைய வாழ்க்கை முறைகளில் ஃபாலோயர்ஸ் என்று சொல்றதுல மெஜாரிட்டி கிறிஸ்டியானிசம், நான் ரிலிஜியஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருக்கான். இந்த கள நிலவரம் எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகள் இன்றைக்கு தங்களுக்கு இருக்கின்ற இஸ்லாமிய எதிர்ப்பை நேரடியாக காட்டிக்கொள்ளாமல் பூகோள ரீதியாக இஸ்லாமியர்களோடு எல்லை பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதில் இஸ்லாமியர்களோடு இருக்கின்ற முரண்பாடுகளை காரணமாக வைத்துக்கொண்டு இஸ்ரேலர்களை நிரந்தர எதிரிகளாக மாற்றி தங்களுடைய கூலிப்படையாக மாற்றி எஜமான் பின்னாடி இருக்கின்ற தைரியத்தில் இஸ்ரேல் உள்ள போந்து விளையாடிக்கிட்டே இருக்கு. இதில் வேற இதெல்லாம் தெரியாமல் உலகத்தில் இருக்க நம்ம ஆளுங்க எப்போவுமே இங்கே நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஒரு சக்தி வாய்ந்த மூளைக்கு சொந்தமானவர்கள், மூளை வலிமை மிக்கவர்கள், 3% தான் நாங்கள் தான் அறிவாளிகள், உச்ச நீதிமன்றத்துக்கும் நாங்கள் தான் இருப்போம், உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் தான் இருப்போம், எல்லா பதவிகளிலும் நாங்கள் தான் இருப்போம்னு சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இந்த 0.2% இருக்கின்ற யூதர்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெருநிறுவனங்களையும் தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பனியா கும்பல்கிட்ட எப்படி மொத்த சொத்தும் இருக்கோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்கின்ற மிக பெரும் சொத்துக்கள் யூத வம்சங்களிடம்தான் இருக்கிறது. இப்போது ஃபேஸ்புக்கெல்லாம் நடத்திட்டு இருக்காரு பாருங்க மார்க் ஜூக்கர்பெர்க், அவரும் கூட அதை சார்ந்தவர் தான். இப்படி யூதர்களிடம் இருக்கின்ற பெரும் வணிக நிறுவனங்கள் அவங்க கையில் எப்படி இவ்வளோ பணம் போச்சு, இந்த பணத்தை அவங்க எப்படிலாம் சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரலாறுக்கு போனீங்கன்னா மறுபடியும் ஹிட்லருக்கு போகணும். ஹிட்லர் என்ன சொல்கிறாரு, வட்டி வாங்குவதையே தொழிலாக கொண்டு எளிய மக்களை சுரண்டி அவருடைய ரத்தத்தை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்களை ஒழிக்காமல் விடமாட்டேன், இவர்கள் மக்களை சுரண்டுவதற்காகவே பிறந்தவர்கள் ஹிட்லர் வெளிப்படுத்துகிறார். அப்போது இவ்வளவு பெரிய பெருநிறுவனங்களையும் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு கணிசமான ஆதிக்கத்தையும் யார் செலுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்சி அப்படின்னு ஒரு இனம் இருக்குது மும்பையில். அவங்களுடைய மொத்த மக்கள் தொகையே 1 லட்சம் தான். இவங்களே பார்த்தீங்கன்னா ஈரானிலிருந்து 1000 வருடங்களுக்கு முன்னால் அங்கிருந்து குடியேறி வந்தவர்கள் தான். சோராஷ்டிர மதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிவிலிருந்து வந்திருப்பவர்கள் தான் பார்சி மதம். ஈரான்லேருந்து குடியேறி வந்தவங்க தான். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற கணிசமான சொத்துக்கள்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்சிகள்கிட்ட இருக்கு. டாட்டாலாம் பார்சி தீவிரமான இந்து மத கும்பல் இருக்கு பாருங்க. இவங்க பார்சிகளை வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வந்தேரிகள். இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்தையும் இவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு எந்த இடத்துலையுமே பேச மாட்டாங்க. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை வேறு, அவருடைய வாழ்க்கை முறைகள் வேறு. அப்படி இருக்கிற ஒரு காரணத்தால் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சுற்றி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜெர்மனி பக்கம் திருப்ப வேண்டிய வெறுப்பை, ஜெர்மனியோடு போராட வேண்டிய போராட்டத்தை, அல்லது எங்களை எல்லாம் இன ஒழிப்பு செய்வதற்கு காரணமாக இருந்த ஜெர்மனியோடு நாங்கள் எந்த காலத்திலும் பகைவர்களாகவே இருப்போம் என்று சொல்ல தெரியாத இஸ்ரேல் எதன் பொருட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இயக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல அவங்களுக்கு பூகோள ரீதியாக பிரச்சனை இருக்கு. எங்க பாலஸ்தீனம் என்பது கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமான இடம். ஏன்னா இயேசு பிறந்தது ஜெருசலேம். இஸ்லாமியர்களுக்கும் நபிகள் நாயகத்தோடு நேரடியாக தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கும் அது மத ரீதியாக முக்கியமான பிரச்சனை. அவங்க பாலஸ்தீனுடைய தலைநகரம் ஜெருசலேம்னு சொன்னாலும் கூட இப்போ அலுவல் ரீதியாக ரமோல்லா அப்படின்ற ஒரு இடத்த மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக வச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் அங்கேருந்து தான் எல்லா செயல்பாடுகளும் நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதித்து கிட்டத்தட்ட 60,000 பேர்களை கொன்று குவித்து காசான்ற இடமே இன்னைக்கு எலும்பு கூடா மாறிடுச்சு. சட்டணம் பூரா தரமட்டமாக எலும்பு கூடு, அங்கே ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் லைக் ஷெல்ஸ், வெறும் எலும்பு கூடுகளாக இருக்கு. இந்த அழிவை கொண்டு வருவதற்கு வரைக்கும் காத்திருந்து விட்டு, இந்த அழிவை அனுமதித்து விட்டு, பதவியேற்பதற்கு முன்னாலேயே நீங்கள் நான் சொல்ற பேச்சை கேட்கலன்னா நரகத்தின் வெளிச்சத்தை பார்ப்பீர்கள் என்று நரகத்தினுடைய எல்லைக்கோடுகளை காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு காண்பித்து விட்டு அமைதி போர்வையை போர்த்தி கொண்டு வந்திருக்கின்ற, என்ன போர்த்திய ஓனாயின்னு சொல்லுவாங்க, அதை அப்படி வந்திருக்குது அமெரிக்காவினுடைய கொடூரமான கோரமுகம். அந்த கொடூரமான கோரமுகம் அப்படி இருந்தாலும் கூட இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிற காரணத்துக்காக 50 முறை நான் பேசியிருக்கேன். பல போர்களை நிறுத்தி, எந்த போர்னு ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஒரு போர் சொல்லுங்க இவர் தலையிட்டு தான் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரை நிறுத்திட்டாரா? செலன்ஸ்கியை கொண்டு வெள்ளை மாளிகையில் வச்சு எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சார். செலன்ஸ்கி அழுதுட்டு போல, வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி செலன்ஸ்கி ட்ரம்ப்போட அதே புட்டினு கூப்பிட்டு போய் அலாஸ்காவில் பேசினார் ட்ரம்ப்பு. என்ன மாற்றம் வந்தது? ஒன்றுமே வரல. கடந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணேன். யுனைடெட் நேஷன்ஸ் மீட்டிங்லேருந்து வெளியில் வந்த பிரான்ஸனுடைய அதிபரை நடுரோட்டில் 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தார். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் நிறுத்திட்டான். ட்ரம்ப் போகிற மோட்டர் கேடுக்காக நாங்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பிரான்ஸனுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு ஃபோன் போட்டு பேசினார். உங்களுக்காக நான் நடுரோட்டில் நின்றுட்டுருக்கேன், நடந்து போகலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்றலாம் நிகழ்வுகள் நடந்தது. இப்படி உலகத் தலைவர்களை உதாசீனப்படுத்துகின்ற, உலகத் தலைவர்களை அவமானப்படுத்துகின்ற, எந்த விதமான அச்சமும் நாணமும் இல்லாமல் நான் தான் உலகத்தின் பெரிய மனிதன் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ளுகின்ற, ஒரு ஆடம்பரத்தின் எல்லையில் இருக்கின்ற, பணம் மட்டுமே தன் கைகளில் இருக்கின்ற காரணத்தால் உலகத்தின் மிகப்பெரிய தலைவன் நான் தான் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற, உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற அமைதியின்மைக்கு காரணமாக சொந்த நாட்டுக்குள்ளேயே மக்களை, குடியுரிமை பெற்றவர்களை, வாக்களிக்கின்ற உரிமை பெற்றவர்களை அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கே விரோதிகளாக காட்டுகின்ற முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நோபல் பரிசு கேட்டது என்பது விந்தை, விந்தையிலும் விந்தை. இதுவரைக்கும் நோபல் பரிசு வரலாற்றில் யாருமே எனக்கு இந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் போட்டதே இல்லை, விண்ணப்பம் போட்டு தோற்றதும் இல்லை. இதுதான் இதனுடைய பின்னணி. அமெரிக்காவில் இப்போ ஆரம்பிச்சிங்க, இஸ்ரேலுக்கு போனீங்க, பாலஸ்தீன் போனீங்க, காசா இப்போ எப்படி எலும்பு கூட நிற்கிது அப்படின்னு சொன்னீங்க. இப்படியே சொல்லிவிட்டு இவ்வளவு இது இருக்குது, இவர் ஒரு பக்கம் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு, இவருடைய பங்களிப்பு அதில் என்ன இருந்தது, தானே சொல்லிட்டார் ஒழிய பங்களிப்பு என்ன இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க. இப்போ போர் மேகங்கள் எப்படி சூழ்ந்துகிட்டு இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு 1/2 மணி நேரத்தில் ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க. பயனுள்ள நிகழ்ச்சியாக தான் நிற்கும். விடுமுறை நேரத்தில் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.